வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ கோர்ட்டோடைய ஒரு முக்கியமான உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். பணி விதிகளின்படி தகுதி பெற்றிருக்கணும், இல்லை என்றால் அரசு வேலை பெற உரிமையே கிடையாது. அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பங்களை வரவேற்றது. கோபிகிருஷ்ணன் என்பவர் அளித்த விண்ணப்பத்தை தேர்வு மையம் நிராகரித்தது. சர்ச்சை இல்லை. இதையடுத்து தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். அதைத் தொடர்ந்து கோபிகிருஷ்ணா மேல்முறையீடு செய்தார். மனுவை நீதிபதிகள் எல்லாமே விசாரிச்சன. கே சதீஷ்குமார் அதில் ஆட்சினார் வழக்கறிஞர். மனுதாரர் சிறப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ராகவாச்சாரி தேர்வு வாரியம் நிர்ணயித்துள்ள தகுதியை மனுதாரர் பெற்றுள்ளார். நிர்ணயித்த முறைப்படியே தகுதி பெற்று வேண்டியிருக்கும் என்பதால் மனுதாரர் தகுதியை செல்லாது என கூற முடியாது. ஸோ இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு இந்த வழக்கில் நீதிபதிகள் அந்த பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரரை பொறுத்தவரை கல்வி தகுதியை பெற்றுள்ளார் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை. ஆனால் அந்த தகுதி அரசாணையில் குறிப்பிட்டுள்ள முறைப்படிதான் பெற்றது என்பது கேள்வி. 2009 ஆகஸ்டில் பிறப்பித்த அரசாணையின்படி 10ஆம் வகுப்பு +2 3 படிப்பு என்ற வரிசையில் தான் கல்வி தகுதி பெற்றிருக்கணும். அதாவது 10ஆம் வகுப்புக்கு பிறகு +2க்கு பின்னர் பட்டய படிப்பு படிச்சிருக்கணும். எனவே அரசு பிறப்பித்த இந்த அரசாணை செல்லும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் என்ன காரணங்களாலேயோ +2 படிக்கவில்லை, டிப்ளமோ படிச்சுட்டு அவர் டிகிரிக்கு போயிட்டதுனால பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு, தேசிய தகுதி என அனைத்து தகுதிகளையும் பெற்ற பின்னர் 2019 தனித்தேர்வு வாயிலாக +2 தேர்ச்சி பெற்றுள்ளார். ஸோ +2 படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை என்றதால் அதை மனுதாரன் படிக்க மாட்டார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு அதில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அரசாணையை கவனத்தில் கொண்டுள்ளார். எனவே +2 தகுதி பெறுவது கட்டாயம். அந்த தகுதியை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு முன்பாக பெற்றிருக்கணும் அப்படின்றத தெளிவாக அவங்களே குறிப்பிட்டாங்க. ஸோ பட்டப்படிப்பு அவங்க படிக்கிறாங்களா, அது அவங்க பெற்றே ஆகணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டதுனால அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதை ஏற்கலை. கோர்ட் பார்த்திங்கன்னா ஏற்கவில்லை. ஸோ மனுதாரர் பெற்றுள்ள கல்வி தகுதியை அரசு நிர்ணயித்த முறைப்படி இல்லாததால் வேலை பெறுவதற்கு அவை செல்லத்தக்கதாக கூற முடியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்டப்படிப்பு, இந்த டிகிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கருதப்படுறாங்க. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம். டிஆர்பியில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான அந்த மெட்ரிக், ஸோ அந்த கல்வி தகுதி மெட்ரிக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை +2 படிக்காமல் இருக்காங்க, 10th அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது செல்லாது, போட்டாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 149G நீக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையை அரசு கல்விக்குழு பார்த்திங்கன்னா தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதற்குண்டான ஒரு முக்கிய முடிவை இந்த ஆண்டு முதல் நாளே வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இன்று மாலையிலாம் நாளைக்குள்ளே இதற்குண்டான அப்டேட் நமக்கு கிடைத்துவிடும். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.